நீதான் தங்கமயிலா? ஆமா சார். உன் மனுவோட முதல் 3 வரியை தான் படிச்சு பார்த்தேன். அதுலயே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எந்த ஸ்டேஷன் கூட நான் பார்க்கல. அது எனக்கு தேவையே இல்லை. நீ டியூட்டில ஜாயின் பண்ணி முழுசா 1 வாரம் கூட ஆகல. எந்த நம்பிக்கையில டிரான்ஸ்பர் கேட்டு வந்திருக்க? முதல்ல இந்த ஐடியாவை யார் உனக்கு கொடுத்தா? இல்ல சார், நானே யோசிச்சதுதான். எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு எதிர்பார்க்கற? சங்ககிரி ஸ்டேஷன். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு மாத்திரவா? நீ நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போலாம், வரலாம். மத்தியான சாப்பாடு போயிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும்ல? வீட்டுக்கு பக்கத்துல வேணும்னு நான் கேக்கல சார். தூரமா வேற எந்த ஸ்டேஷன்னாலும் பரவாயில்ல. எங்க வேணாலும் மாத்துங்க, இப்ப இருக்கிற ஸ்டேஷன் வேணாங்கிற, அப்படிதானே? நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்க, அங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இத பார், மேலதிகாரி என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும். பிரச்சனை கஷ்டம்னு எது வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போட்டிருக்கிற டிரெஸ் கசங்காம செஞ்சுட்டு போறதுக்கு கான்ஸ்டபிள் வேலை ஒன்னும் ஐடி ஜாப் இல்ல. இங்க இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நீ மேல வரணும். புரியுதா? இன்னும் 1 வருஷத்துக்கு டிரான்ஸ்பரை பத்தி நீ பேசவே கூடாது. இப்ப இருக்கிற ஸ்டேஷன்ல தான் நீ டியூட்டி பார்க்கணும். நான் டிரான்ஸ்பர் கொடுக்கலன்னு எஸ்பி ஆபீஸ்ல போய் நின்னு இந்த டிபார்ட்மெண்ட்லயே நீ இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். கிளம்பு. குருமூர்த்தி சார், நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி நான் விசாரிக்கிறேன். தேங்க்யூ சார். மயிலு, எங்க போற? ஸ்டேஷனுக்கு தான் சார். எதுல போற? பஸ்ல. தேவையில்லை, ஜீப் இருக்கு, எங்கூட வா. மயில, இது வர சார். ரொம்ப டென்ஷனா இருக்கா போல. தண்ணி குடி. இல்ல வேணாம். குடி. மயிலு, உன்னை ரொம்ப நல்லவன்னு நான் நம்பினேன். யாருகிட்டையும் பொய் சொல்லாம, யார் மனசையும் நோகடிக்காம, கடைசி வரைக்கும் நேர்மையின் சிகரமா வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு ரொம்பவும் நம்பினேன்.
எனக்கு உன் மேல 1000 கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் அது வேற. ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு. ஆனா எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக எப்ப நீ உங்க அம்மாவை பேஷண்ட் ஆக்குனியோ அப்பவே அதெல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அதான் சார் கொண்டு போன எங்களுக்கு வேற யாருமே இல்லை சார். எவ்வளவு பெரிய பொய்யே, எவ்வளவு பெரிய நடிப்பு. உனக்குள்ள இப்படி ஒரு திருட்டு பூனை ஒளிஞ்சிருக்கும்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சே மயிலே. அப்புறம் எதுக்கு நல்லவன்ற போட நெத்தியில ஒட்டிக்கிட்டு அலையற? பொதுவாவே இந்த நல்லவன்ற பேர்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். மனசுல நினைக்கிறத அப்படியே செய்யறவன் ஒரு ரகம். கெட்டவங்க மனசுல நினைக்கிறத அப்படியே மறைச்சு வச்சு நல்லவங்க மாதிரியே நடிக்கிறது. இவ்வளவுதான் என் கான்செப்ட். நீ ஒருத்தியாவது விதிவிலக்கா இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். அதை விட நான் எவ்வளவு டெரரானவன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுவும் உன் விஷயம்னு வந்தா சலங்க கட்டி ஆடுவன்னு தெரியும். என் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு டிஎஸ்பி கிட்ட என்ன பத்தியே போட்டு கொடுக்க போயிருப்பேனா உனக்கு எவ்வளவு திமிரும் கொழுப்பும் இருக்கும். நான் போட்டு கொடுக்கலாம் போகல சார். ஸ்டேஷனை மாத்தி கொடுங்கன்னு கேட்கதான் போனேன். சார் அதுக்கு காரணம் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்ப? அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த காரணத்தை நான் நம்பல. நான் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? குருமூர்த்தி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான், பக்கம் பக்கமா அப்படி எல்லாம் புகார் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார். இல்ல நொல்லன்னு பொய் சொல்லாத. இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். இனி உன் வார்த்தைய மட்டும் இல்ல, உன்னைய நிழல் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு டிஎஸ்பி கிட்ட போனவ நாளைக்கு எஸ்பி கிட்ட போய் நிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவர்தான் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. என்னை மீறி உனக்கு செலக்ஷன் ஆர்டர் கொடுத்ததே அவரு தானே. பஞ்சாயத்துன்னு போய் நின்னா நிச்சயம் அவர் ஓம் பக்கம் தான் சாய்வார். கண்ணீருக்கு மயங்கிற போலீஸ்காரங்கிட்ட நியாயம் ஜெயிக்காது. ஒரு வேலை உன் பேச்ச அவர் கண்மூடித்தனமா நம்பிட்டார்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். இல்ல சார், நான் உங்க பொண்ணு மாதிரி சார். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் சார். உறவு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? பொண்ணுங்கனாவே எனக்கு பிடிக்காது. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஸ்பெக்டர், எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு கான்ஸ்டபிள். அந்த லிமிட்டோட நீயும் நிக்கணும், நானும் நிப்பேன். என்ன சொன்ன? எனக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டியா? எதுவும் செய்ய வேணாம். அப்படி செய்யணும்னு நினைச்சாவே போதும், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கண்ட சனி ஆரம்பிச்சிடும். அன்னைக்கே சொன்னல, மனுஷனா இருக்கிற குருமூர்த்திய மிருகமா மாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அந்த எல்லைக்கு போயிடாம நீ தான் கவனமா நடந்துக்கணும். நீ நீ ஏன் அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? அடிக்கடி என்னை மனுஷனாவும் மிருகமாவும் உருட்டிக்கிட்டே இருக்கிறவன் நீதான். என் கூட மோதிரத்துக்கு உனக்கு தகுதியும் இல்ல, வயசும் இல்ல. உன் கூட போட்டி போடுறது எனக்கு தான் அசிங்கம். சின்ன பசங்க நெருப்போட விளையாடுற மாதிரி நீ எங்க கூட விளையாண்டுகிட்டே இருக்க. உன்னை மன்னிச்சு விட்டுலான்னு தான் சமயத்துல எனக்கும் தோணும். ஆனா அப்பெல்லாம் நீதான் என்ன சீண்டி விட்டு உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற. இப்பவும் அப்படித்தான். உன்னை பொறுமையா விட்டு பிடிக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணேன். டிஎஸ்பி கிட்ட போய் நீயே ஏழ்றைய கூட்டிக்கிட்ட. இந்த ஸ்டேஷனை விட்டு போகணும் தானே நீ ஆசைப்படுற? கவலையே படாத, உன் உடம்புல இருக்கிற இந்த யூனிஃபார்மைய நான் கழட்டி காட்டுறேன்.
ம். என் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை இங்க வர வச்சதே நான் தான் உனக்கு நல்லா தெரியும். நான் ரிஜெக்ட் பண்ணதையும் மீறி நீ இந்த வேலையில சேர்ந்துட்ட. அப்போ நான் உங்ககிட்ட தோத்துட்டதா தானே அர்த்தம். நான் உங்ககிட்ட தோக்க கூடாது, தோக்கவும் மாட்டேன். எண்ணி 30 நாள் நான் உனக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல நீ இந்த வேலையை மொத்தமா வெறுக்கணும். இந்த காக்கி யூனிஃபார்மே வேண்டான்னு கலட்டி வீசிட்டு நீ ஓடணும். உன்னை நான் அப்படி ஓட வைக்கல. என் பேரு குருமூர்த்தி இல்ல. ம். சார், உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டு நான் டிஎஸ்பி சார போய் பார்த்தது தப்புதான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இனிமே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். இந்த வேலையை விட்டு என்ன அனுப்பிடாதீங்க சார். உங்க கூட மோதி ஜெயிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல சார். சூழ்நிலையாலதான் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சே தவிர உங்களை எதிர்க்கணும்ன்றதெல்லாம் என் நோக்கமே இல்ல சார். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க சார். பழச மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிடாதீங்க சார். சார், இப்ப நாங்க இருக்க சூழ்நிலையில இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். இது இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். நான் மயிலு, அவ்வளவுதானா? நீ கெஞ்சி கெஞ்சி கேக்குறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எமோஷன்ஸ் எதிர்பார்த்தேன். உடஞ்சி கதறி அழுது என் கால்ல எல்லாம் விழுவேன்னு எதிர்பார்த்தேன். இதுக்குள்ள முடிச்சிட்டியே. ஓகே, ஆனா நீ என் கால்லயே விழுந்து கதறினாலும் சரி, உன்னை நான் மன்னிக்கிறதாவும் இல்ல, இந்த வேலையில உன்னை விட்டு வைக்கிறதாவும் இல்ல. எண்ணி 30வது நாள் முடிகிற அன்னைக்கே இந்த ஸ்டேஷன்ல நீ இருக்க மாட்டேன். சார், 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 சார். ஐ. ம். அம்மா, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்ப? நேரம் ஆயிடுச்சுமா, உள்ள வந்து படு. அம்மா, மயில குருமூர்த்தி கிட்ட மாட்டிக்காம வேற ஸ்டேஷனுக்கு மாறிடணும்னு நினைச்சோம். அது நடக்கலங்கிறப்ப வருத்தமா தான் இருக்கு. நம்ம நேரம் சரியில்லைங்கிறப்ப நம்ம என்னமா செய்ய முடியும்? நேரத்து மேல பழிய போடாத கையில. இந்த வேலை வேணான்னு மயிலு உதறி தள்ளி இருந்தா அவ ஏன் அந்த ஆள் கிட்ட மாட்டணும்? நான் ஏன் இப்படி அவளை நினைச்சு கஷ்டப்படணும்? இந்த வேலையில இருந்தே படிச்சுக்கிட்டே ஆபீசர் ஆயிடணும்னு ஓ மகன் நினைக்கிறா. அவ சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு அவசியம் தேவைதானே. அதையெல்லாம் யோசிச்சுதான் அவ இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கா. புரியுது கையில. வேலையில எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கலாம். ஆனா கஷ்டப்படுறதுக்காகவே வேலைக்கு போறது பெரிய கொடுமை கையில. என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்துருச்சேன்னு நினைக்கிறப்பதான் நான் சும்மா இருக்கனேன்னு அழுவுற, அவ வேலைக்கு போறான்னு அழுவுற. உனக்கு அழுகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அதானே?
நாம அழுது புலம்புறதால இங்க எதுவும் மாறிட போறது இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியத்தை மயிலுக்கு கொடுன்னு வேண்டிக்கிறது தவிர நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாதுமா. நெருப்புல குதிக்க கூடாதுன்னு நீ சொன்ன. குதிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீந்தி கரையேறதுன்னு தான் யோசிக்கணும். மயில் கரையேறிடுவான்னு நாம நம்புவோம்மா. வா வந்து படு. என்ன பண்றது? அம்மா எந்திரிமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கருங்கல்பட்டிங்க. உங்க பேர் என்னமா? தேவி. தேவி, என்ன பிரச்சனைமா? அது வந்து ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனைமா? உதயமணி, கம்ப்ளைண்ட் கொடுக்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல, அது விட்டு போட்டு போன எடுத்து பாத்துட்டே இருக்கிற. ஐயாவுக்கு தெரிஞ்சது பட்டை கலை போடுவார், ஜாக்கிரதா. எவ்வளவு வருஷமா நடக்குதுமா? 2 வருஷமா. சரிம்மா, நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. சரிம்மா. அறிவில்ல உனக்கு? உயிர் போற நிலைமையில தானே ஃபோன் பண்ற. பெரிய இவ மாதிரி கட் பண்ற. கோச்சுக்காதக்கா, இங்க ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, அத போன் எடுக்க முடியல. சொல்லுக்கா, என்ன விஷயம்? அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, மூச்சு திணறலா இருக்கு. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அக்கா, டியூட்டி டைம் முடியாம இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டாருக்கா. நீ ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அம்மாவை முதல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அங்க இருந்து எனக்கு போன் பண்ணுக்கா. நான் அங்க வந்துடுறேன். ஏய், பெத்த அம்மா உயிரை விட உனக்கு டியூட்டி பெரிய விஷயமா? நீ உடனே கிளம்பி வா. ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ முதல்ல அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போ. அக்கா, அக்கா. மைனு, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நான் சொன்ன பொய்யே பெணிய போயிடுச்சுக்கா. அம்மாவுக்கு இப்ப நெசமாவே உடம்பு முடியலையா. அக்கா போன் பண்ணி சொல்லுச்சு. டிஎஸ்பி ஆபீஸ் போறதுக்கு நான் வேற ஏதாவது சொல்லிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாலதாங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு.